பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா விஜய், காவேரி, வெண்ணிலா இவங்க 3 பேரும் சுற்றி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வீட்டில் காவேரி மாடிக்கு போயிடுறாங்க. மாடியில் போய் மொட்டை மால் நின்றுக்கிட்டு இருக்கும்போது விஜய் மாடிக்கு போகிறாரு. காவேரி பின்னாடி போய் அமைதியா, ஏப்பா நீ உன்னை ஹாலுக்கு தானே வர சொன்னேன், இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே காவேரி ஹாலில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி கோமா பேசுகிற பார்த்த விஜய், இந்தாம்மா நான் சண்டை போடுற மூடலாம் இல்லை, தயவுசெய்து என்கிட்ட சண்டையெல்லாம் போடாத, நான் உன்ட்டோட கேட்குறக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேளுங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்போ விஜய் வந்து, நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு விஜய். அதற்கு காவேரி பதில் சொல்லாமல் விஜயும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வெண்ணிலா கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு வெண்ணிலா பேசின விஷயங்கள்லாம் காவேரி நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அப்போ விஜய் காவேரிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நான் வெண்ணிலாவை வீட்டு கூட்டிகிட்டு வந்தது உனக்கு இஷ்டம் இல்லையா, கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்லாமல் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்து முகத்தில் தெளிக்கிறாரு. தெளிச்சதுக்கப்புறம் காவேரி சரியாக எந்திரிக்கல. உடனே காரில் கூட்டிக்கிட்டு விஜய் காவேரியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காவேரியை டாக்டர் செக் பண்ண போயிட்டாங்க. இந்த பக்கம் விஜய் ரொம்பவே யோசிச்சு பார்க்குறாரு. காவேரி நல்லா தானே இருந்தா, இப்போ ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாண்டு ஒரே பதஷ்டத்தோட பயமண்டுக்கிட்டு இருக்காரு. காவேரியை டெஸ்ட் பண்ண டாக்டர் ரொம்பவே சந்தோஷமாக விஜய் இருக்க பக்கம் வர்றாங்க. விஜயும் டாக்டரை பார்த்தோன்னே பதறி போய், டாக்டர் அவளுக்கு என்னாச்சு, அவள் நல்லா தானே இருந்தா அப்படின்ட்டு காவேரிக்கு என்னாச்சுடு. அதுக்கு டாக்டர் சொல்லுங்க, காவேரி நல்லா தான் இருக்காங்க, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட விஜய் கேட்குறாரு, இப்போ எதனால் காவேரி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டைமிங்கில் வாமிட் வரும், மயக்கம் வரும், அதே நேரத்தில் காவேரி டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் இனிமேல் காவேரியை டென்ஷன் படுத்தாமல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி டாக்டர் மூலியமாக தான் கர்ப்பமாக இருக்க விஷயம் விஜய்க்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே ஷேட் ஆயிடுறாங்க. ஏண்டா அவங்களுடைய மனக்கணக்குப்படி அவங்க எப்படின்னாலும் இன்னும் 5 நாளையில் விஜய் விட்டு பிரிய போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமையா, இதனால பாதிக்கப்படுறது தான் மட்டும் கிடையாது, தன் வயிற்றில் இருக்க குழந்தையும் தான்ட்டு ரொம்பவே காவேரி சோகமாக இருக்காங்க. காவேரி முகத்தை பார்த்த விஜயுமே காவேரி எதனால் கவலைப்படுறாங்க அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிறாரு. உடனே இதுக்கு மேலே இந்த விஷயத்த டிலே பண்ணக்கூடாது, உடனடியாக பொறுமையாக அவகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு விஜய் முடிவெடுக்கிறாரு. காவேரியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது காவேரி காரில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தோரமாக காரை நிப்பாட்டிட்டு வெளியில் போயிட்டு டீயை வாங்கிட்டு வந்துட்டு காவேரிக்கு டீயை கொடுத்துட்டு காவேரிகிட்ட விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. காவேரி, ஏன் நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஏன்டா இப்போ நமக்குள்ள நடந்திருக்க விஷயம் அக்ரிமெண்ட்டே தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, இதனால் பாதிக்கப்பட்டதுக்கு நான் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்டா உன்னை விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதை கேட்ட காவேரி, என்ன சொல்கிறீங்க, எந்த காரணத்தை கொண்டு என்னை விட்டு பிரிய மாட்டீங்களா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க அப்படிங்கிட்டு விஜயை பார்த்து காவேரி கேட்குறாங்க. கேட்ட விஜய் அவர்கள், அட லூசே, அன்னைக்கு நீ சைன் பண்ணது டைவர்ஸ் பத்திரம் கிடையாது, படித்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எதையுமே படித்து பார்க்காம நீ மாடுக்கு சைன் பண்ணிட்டு போயிட்ட. அது ஸ்டாக்கிஸ்ட் பத்திரம், கம்பெனியில் இருக்க ஷேர்ஸை உன் பேரில் மாற்றி எழுதி உன்னை கம்பெனியோட எம்டியாக்க ட்ரை பண்ணியிருக்கேன், அதோட பத்திரம் தான் அது, நீ அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதை கேட்ட காவேரியோ ஒன்றுமே புரியாமல் ஷாக்காய் பண்ணிக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்ட, எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை விட்டு புரியக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி, அக்ரிமெண்ட்டு தான் முடிய போதும் இல்லை, அப்புறம் எப்படி டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய், ஒன்றை விட்டு பிரியதுக்கு எனக்கு மனசில்லை, ஒன்றை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அக்ரிமெண்ட்டு முடிய போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் அன்னைக்கு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சும்மா வந்திருந்தேன்டா, அன்னைக்கே அக்ரிமெண்ட் பேப்பரை கண் முன்னாடியே கிழிச்சு போட்டுருப்பேன், நீ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நான் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டேன், அதனால தான் அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதே நேரத்தில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக நான் உன் கூட தான் சேர்ந்து வர போகிறேன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காத, அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னா குழப்பிக்காத, நான் உன் கூட தான் இருப்பேன், டாக்டர் உன்னைய டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க டே விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதை கேட்டு காவேரியோ ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. உடனே விஜய் காவேரி கிட்ட, வீட்டில் உன்னை யாராவது டென்ஷன் படுத்தினா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காவேரியும், என்னை வீட்டில் டென்ஷன் படுத்துறது ராகினி தான் என்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு ராகினி காவேரிக்கிட்ட பேசின எல்லா விஷயங்களையும் காவேரி விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே விஜய் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த செகண்டே ராகினி போயிட்டு
விஜய் பேசுறாரு, "நீ தேவையில்லாம இனிமேல் காவேரியை பேசினேன்டா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த செகண்டே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்" அப்படின்ட்டு விஜய் ராகினிட்ட ரொம்ப கோவமா பேசுறாரு. இதை கேட்டு ராகினி ஒண்ணுமே புரியாம அதிர்ச்சியாகி போய் உட்காந்துருக்காங்க. விஜய் நம்மள்ட்ட வந்து கோவமா பேசுறதுக்கு காரணம் காவேரி தான் அப்படின்ட்டு காவேரி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ரோஹிணி. விஜயும் காவேரியும் தாத்தா பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க, இப்போ என்னாச்சு ஏன் திடீர்னு ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரோஹிணி தர மற்ற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அமைதியாக இருக்காங்க. கண்டிப்பாக மகாநதி சீரியலில் விஜயும் காவேரியும் தான் கடைசி வரையும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.